திருச்சிக்கு போனதுக்கு காரணம் இடைத்தேர்தல், இதை கரூர் போனதுக்கு காரணம் இடைத்தேர்தல். இனி அவர் போகும்போதெல்லாம் இடைத்தேர்தல் தான் போவார் அப்படிங்கிறது தான் இது எடுத்துக்காட்டுது. போனவர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை விடுத்துவிட்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அந்த ஊழல் பற்றிலாம் பேசுகிறார். அந்த மேடையிலேயே கரூர் விஜயபாஸ்கரை எழுத்தி பேசுகிறார். கரூர் விஜயபாஸ்கர் நிலைமை என்னங்கிறது எல்லோருக்கும் தெரியும். 100 கோடி ரூபா மதிப்புள்ள நிலப்பிரச்சனை அபகரிப்பு வழக்கில் கரூரில் தலைமறைவாக இருந்து கைது செய்யப்பட்டு வந்தவர். அவருக்காக அங்கே விஜயபாஸ்கர் காத்திருக்கிறார். விராலிமலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவருக்கு இப்போ குட்கா வழக்கில் விசாரணைக்கு வர சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இவர்களை வைத்துக்கொண்டு ஊழலை ஒழிப்பன் பேசுகிறாரு. மீண்டும் மீண்டும் அவர் சொல்ல வர்ற நரேட்டிவ் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது. அதே போல் கரூர் நடந்த சம்பவத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார். அதில் சொல்லும்போது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொடுத்ததை அப்படியே பேசியிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக அவர் பதவியேற்றோங்கிறத இன்னும் அவருக்கு நினைவு. ஆனால் அவர் எங்கள் முதலமைச்சரை சொல்கிறார், எங்கள் தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை சொல்கிறார், நீங்கள் இன்னும் முதலமைச்சருங்கிற எண்ணத்தில் இருக்கீங்களான்னு. முதல்ல நீங்கள் முதலமைச்சராகிட்டீங்கன்னு உங்களுக்கு நினைவு வருதா? உங்களுக்கு கீழே இருக்கிற துறை காவல்துறை. அந்த காவல்துறையை இன்றைக்கு குற்றம் சாட்டி நீங்களே பேசியிருக்கிறீர்கள். ஒரு அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுவது என்பது இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வழக்கம். ஆனால் ஒரு காவல்துறை என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது எப்படி இருக்கும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கும். அதை நீங்களே முதலமைச்சர் குற்றம் சாட்டி பேசியிருக்கிறீங்க. ஏற்கனவே ஆதவர்ஜுனா பேசி தான் வழக்காடு மன்றத்திற்கு அந்த பிரச்சனை போயிருக்கு. ஆதவர்ஜுனா பேசலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே புரட்சி வெடிக்கும், ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு ஒன்று போட்டு அதற்கு ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது என்னை பற்றி ஒரு தகவல் அங்கே சொல்லியிருப்பார். எனவே இன்றைக்கும் மீண்டும் இந்த பிரச்சனைக்கு போனால் காவல்துறையை குற்றம் சொல்லியிருக்காருன்னு போனால் அவர் அதை காரணம் சொல்லி தப்பிக்க முடியும். ஆனால் ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் காவல்துறையை குற்றம் சொல்வது என்பது மிக தவறான செயல், தவறான முன்னுதாரணம். இதுக்கு ரியாக்ஷன் அந்த துறையிலேருந்தே எப்படி இருக்குங்கிறத போக போக தான் பார்க்கணும். எனவே அவர் தன்னுடைய முதுகில் இருக்கிற கரையை மறைப்பதற்கு மற்றவர்களை குற்றம் சொல்வதுதான் தன்னுடைய வழக்கம் என்பது போல காவல்துறையும் காவல்துறைக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்களும் வழிகாட்டினார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அதே போல் இன்னும் ஒரு திரைப்பட, நான் ஏற்கனவே பேட்டியில் சொன்ன திரைப்படம் விட்டு வெளில வரல. ஓடு ஓடு ஓடுன்னு அதுக்கு வேற சைகை காட்டுறார். அதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். ஓடு 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 என்ன, கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் முடிந்த பிறகு கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது யார் என்று நாட்டுக்கே தெரியும். அந்த ஓடு ஓடு ஓடுக்கு அவர் தான் உதாரணம்னு சொல்லியிருக்கிறார். மிக அழகான பதில். அதே போல் கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்குது. திருச்சி விமான நிலையத்தில் இது போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார் சார் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு ஓடு அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக மனதில் இருக்குது. நீங்கள் அந்த அமைப்பு நினைவு சின்னம் காலகட்டத்தில் மக்களுக்கு நினைவுபடுத்தும். ஒரு நடிகர் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு நேரத்திற்கு தாமதம் வந்த காரணத்தினால் 41 உயிரிழந்தார்கள் என்பதை நினைவுபடுத்தும். அதுக்கு வேற சொல்றார், டோப்பி போட்டாங்க, அதுவும் சும்மா சொல்ல, ஸ்டாலின் சார் அப்படின்னு அவர் எப்பயும் வழக்கமாக மேடையில் விழிக்கிறது போல அங்கேயும் அந்த விளக்கத்தை சொல்றார். அவர் ஸ்டாலின் சார் போட்ட எஸ்ஓபியை தானே இன்னைக்கு நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் தான் முதலமைச்சர் ஆகிட்டீங்கல்ல, ஏன் அப்புறம் அதையே பின்பற்றணும்? அதை பின்பற்றினாதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல், உயிரிழப்பு இல்லாமல் இந்த கூட்டங்களை நடத்த முடியுங்கிறத இப்போ நீங்கள் உணர்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் அதையே குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் கரூருக்கு வரும் இதே போல் பந்தல் அமைத்து, இதே போல் சேர் போட்டு, இதே போல் ஸ்நாக்ஸோட குடிதண்ணீர் வழங்கி பாதுகாப்பு ஸ்கேன் இன்றைக்கி அடையாள அட்டை வரை கொடுத்து அதையும் அவர்களுடைய தோழர்கள் தூக்கி காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அன்றைக்கி இந்த விபத்தே நடந்திருக்காத, பாதுகாத்திருக்கலாமே. இதை குற்றம் சொல்லுகிறீர்களே, அதைத்தான் அன்றைக்கே நீங்கள் செய்திருந்தால் இந்த குற்றம் நிகழ்ந்திருக்காது. அதே போல்
அந்த நிகழ்வுக்கு வரும்போது காவல்துறை எச்சரிக்கை செய்யலை. அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகும்போது எச்சரிக்கை செய்யலை. அரியலூர்லேருந்து பெரம்பலூருக்கு போகிறதுக்கு ஏன் காலதாமதம் ஆச்சுன்னா எனக்கு தெரியும். நான் அரியலூர் மாவட்ட செயலாளர். அரியலூருக்கு உள்ளதுக்கு முன்னாடியே பைபாஸ் ரோடில் காரை நிறுத்திக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் சேர்ந்து வருவதற்காக தாமதப்படுத்தி நீங்கள் வந்தீங்க. அதனால தான் தாமதம் ஆச்சு. கரூரில் போகும்போது உங்களை முன்னாடியே நிறுத்த சொல்லி காவல்துறையில் சொல்லியிருக்கிறாங்க. அது காவல்துறை விசாரணை சிபிஐலையும் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் முன்னாடியே அவருடைய வாகனத்தை நிறுத்தி பிரச்சாரம் பண்ண சொன்னோம்னு. ஆனால் இவருடைய திரைப்பட யூனிட் அங்கே உள்ள கேமராவோட காத்திருக்குன்னு நீங்கள் உள்ளே போனீங்க. போனதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் திரைப்பட யூனிட்டும் தான். அதனால்தான் இந்த விபத்து நிகழ்ந்தது என்பது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அதை இன்றைக்கி மறைப்பதற்கு காவல்துறை என்ன அலர்ட் செய்யலை அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி டயத்துக்கு போனீங்கல்ல, கரூருக்கு என்ன சொன்ன டைமோ அந்த டயத்துக்கு போனீங்கல்ல, அன்றைக்கு அந்த டயத்துக்கு போயிருந்தீங்கனாலும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. எனவே இதற்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மனசில் உள்ள படிச்சிருந்தீங்கன்னா இதில் சொல்கிற குற்றச்சாட்டு பூரா நம்மளையே தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அதை வாங்கி படிக்கலை. கரூருக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலைமை கழகத்திலேருந்து அறிவிப்பு கொடுத்தாங்க. 12 மணிக்கு வந்துடுவார், 27/9/2025 அன்றைக்கு 12 மணிக்கு வந்துடுவார்னு. அங்கே உங்கள் தலைமை கழகம் அறிவிப்பு கொடுத்ததோடு இல்லை, உங்கள் பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பேட்டி கொடுத்தது வீடியோவாகவும் இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. பல முன்னணி தொலைக்காட்சி நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த பேட்டி இருக்குது. எனவே எல்லா விதத்திலையும் பார்த்தா நீங்கள் உங்கள் சைடில் வச்சுருக்கிற தப்பை புறாவும் மறைத்து விட்டு மீண்டும் மீண்டும் கரூர் சம்பவம் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது குற்றம் சுமத்தியதுன்னு சொன்னீங்க. சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் பேசினார்னு சொன்னீங்க. உண்மையா எங்களோட தலைவர் குற்றம் சுமத்தணும்னு நினச்சி சொல்லியிருந்தா சட்டமன்றத்தில் உங்கள் பேரை சொல்லியிருப்பார். எங்கள் தலைவர் என்ன சொன்னார்? எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் உயிரிழப்பதை விரும்ப மாட்டார்கள். மிக பெருந்தன்மையாக சொன்னார். காரணம் அவர் உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒரு மனிதர்.